வலம்புரி சங்கு வைத்திருக்கும் வீட்டில் செய்யும் 7 செயல் பரம ஏழையாக மாற்றிவிடும். கவனம். வீட்டில் வலம்புரி சங்கை வைத்திருப்பது பலருக்கும் தாராளம், வளம், நேர்மறை சக்தி என்பதற்கான ஒரு அடையாளமாகவே கருதப்படுகிறது. ஆனால் சங்கு வைத்திருக்கக்கூடிய வீடுகளில் சில தவறுகளை செய்தால் அது எதிர்மறை அலைகளை கூட்டி வாழ்க்கை முழுக்க போராட்டத்தை ஏற்படுத்தும் நிலை வரலாம் என முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 7 தவறுகள் வீட்டின் அமைதியையும் நிதியையும் நேரடியாக பாதிக்கும் காரணிகள் என கூறப்படுகிறது. முதலாவதாக சங்கை தரையில் வைப்பது. வலம்புரி சங்கை தரையில் வைப்பது மிகப்பெரிய தவறாக கருதப்படுகிறது. தரையில் உள்ள ஈரப்பதம், தூசி, நுண்ணுயிரிகள் மட்டுமல்லாமல் கீழ்த்தர அதிர்வுகள் சங்கின் ஆற்றலை நேரடியாக குறைத்துவிடும். இதனால் வீட்டில் முயற்சி செய்த வேலைகள் தடுமாறுதல், மனச்சோர்வு, நிதி சரிவு போன்ற நிலைகள் உருவாகலாம். இரண்டாவதாக சங்கை காலியாக வைப்பது. காலியான சங்கு வெறுமையை ஈர்க்கும் தன்மை கொண்டதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அதனால் சங்கை சிறிதளவு தண்ணீர் அல்லது அரிசி மீது வைப்பது அவசியம். காலியாக இருக்கக்கூடிய சங்கு வீட்டின் ஆற்றலை குறைத்து மாற்றத்திற்கும் சிக்கலுக்கும் வழிவகுக்கும். மூன்றாவதாக தூசி படிய விடுவது. சங்கு மேல் தினமும் தூசி படிந்தால் வீட்டின் ஆன்மீக அலைகளில் தடை ஏற்படும். இது வீட்டில் கடன், தகராறு, தேவையற்ற செலவு, பண ஓட்டம் தடை போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். நான்காவது பூஜை செய்யாமல் வைத்திருப்பது. வலம்புரி சங்கை வெறும் அலங்கார பொருளாக வைத்துவது தவறு. வாரத்தில் குறைந்தது 2 to 3 நாட்கள் தீபம் காட்டாமல் வைத்தால் அதன் சக்தி மங்கிவிடும். இதனால் வீட்டில் வறுமையை நினைவூட்டும் சூழல் உருவாகலாம். ஐந்தாவது சங்கை உடைந்த நிலையில் வைத்திருப்பது. ஒரு சிறிய பிளவு இருந்தாலும் கூட உடைந்த சங்கை வீட்டில் வைப்பது நிதி ஆபத்திற்கான முக்கிய காரணம் என கருதப்படுகிறது. உடைந்த பொருள் வீட்டில் சுபசக்தியை தடுக்கிறதாம். ஆறாவது சங்கை மேசை ஓரத்தில் வைப்பது. சங்கின் சக்தி சீராக இருக்க அது நிலையான இடத்தில் இருக்க வேண்டும். வீட்டில் அடிக்கடி இடம் மாறும் பொருளாக வைத்தால் குடும்பத்தில் நிலைத்தன்மை குறையும். பணநிலை அதிக அளவில் ஏற்றத்தாழ்வை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது. ஏழாவது சங்கை மற்ற குப்பை பொருட்களுடன் வைப்பது. முக்கியமாக பழைய உலர்ந்த பூ, பழைய அகர்பத்தி, புகைச்சல், காகித துண்டுகள் போன்றவைகளுடன் வைப்பது சங்கின் சக்தியை உடனடியாக தகர்க்கும் தன்மையுடையது. இது வாழ்க்கையில் எதிர்பாராத தடைகள், வேலைகள் தடைப்படுதல், பண வெளிச்சம் குறைதல் போன்ற நிலைகளை உருவாக்கும். இந்த 7 தவறுகளும் சேர்ந்து வீட்டின் சக்தி ஓட்டத்தையே மங்கச் செய்யும் என்பதால் வலம்புரி சங்கு வைத்திருக்கக்கூடிய வீடுகளில் கூடுதல் கவனம் அவசியம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். சரியான பராமரிப்பும் சுத்தமும் பூஜையும் இருந்தால்தான் அது வீட்டிற்கு நன்மை செய்யும் சக்தியாக மாறும்.